ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் வீட்டிலே எப்படி ஈஸியாக குவிக்காக சமோசா செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மைதா 3 கப் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். சில்லி பவுடர், கரம் மசாலா, முழு தனியாவை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம், சோம்பு, அஜ்வைன், ஆம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா, பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சது, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பொடியாக அரிஞ்சது. இது பட்டாணியை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சமோசாவுக்கு தேவையான பேட்டரை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூடவே இந்த அஜ்வைனையும் சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தடவி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதில் ஜீரகம், சோம்பு, இந்த முழு தனியாவை இந்த மாதிரி கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கினதும் நெக்ஸ்ட் இங்கே பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா, நெக்ஸ்ட் நம்ம இங்கே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துடலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சதை சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து திரட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சமோசா வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மீடியம் சைஸாக இருக்குது நான் இங்கே எடுத்துருக்கிறது. கொஞ்சமாக மாவை தூவி இது ஒரு பால்ஸாக வச்சு நம்ம ஒரு மீடியம் சைஸ்க்கு திரட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஓவல் ஷேப்பில் இங்கே பரத்தி எடுக்கும்போது
நம்ம இதை 2 சமோசாவுக்கு தேவையான ஷீட்டாக இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு கத்தியால் நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷீட்டை எடுத்து இந்த ஓரத்துல எல்லாம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை தடவிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்ட் பண்ணுற இடத்துல தண்ணி தடவுறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக இது ஒட்டிக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மசாலா சேர்த்து இதை கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி மடித்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆனதும் ஒரு பேனை ஹீட் பண்ணி ஆயில் வந்து மீடியமான ஹீட்டில் இருக்கட்டும். இப்போ 2 பக்கமும் லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சொல்லாத காதல் சொல்ல சொல்லாகி வந்தேன் நீ பேச இது நீ பேச சொல் ஏது இனி நான் பேச கனவுகளே கனவுகளே பகலிரவு நீள்கிறதே இதயத்திலே உன் நினைவு இரவு பகல் ஆகிறதே சற்று முன்பு நிலவரம் இந்த நெஞ்சில் கலவரம் கலவரம் ஆ டிங் டாங் கோவில் மணி நான் கேட்டேன் உன் பேரின் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன் நீ கேட்டது ஆசையின் எதிரொலியா நீ தந்தது காதலின் உயர்வலே டிங் டாங் கோவில் மணி நான் கேட்டேன். இப்போ இந்த மாதிரி மீடியம் ஹீட்லேயே 2 சைடையும் நம்ம நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கிறிஸ்பியான ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இந்த வெஜ் சமோசாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.